2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். கட்டுக்கட்டாய் சிக்கிய பணம் ஏடி அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் ஆஜர். திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் எம்பியுமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். காட்பாடியில் உள்ள கதிர் ஆனந்தின் வீடு, கிறிஸ்டியன் பேட்டையில் உள்ள அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடங்கள் என 6 இடங்களில் சோதனை நடந்தது. 44 மணி நேரம் நடந்த சோதனை முடிவில் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் இருந்து 13.07 கோடி ரூபாய் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது. அதேபோல் காட்பாடியில் இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் வீட்டின் லாக்கரில் இருந்து 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய ஆவணங்கள், சொத்து பத்திரங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து விளக்கமளிக்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி கதிர் ஆனந்துக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று கதிர் ஆனந்த் நேரில் ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரி மாற்றம். காங்கிரஸ் எம்எல்ஏ இளங்கோவன் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. இதில் திமுக வேட்பாளராக சந்திரகுமார் களமிறக்கப்பட்டுள்ளார். இடைத்தேர்தலில் திமுக நியாயமான முறையில் போட்டியிடாது என கூறி அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளன. திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி களமிறங்கி உள்ளது. அக்கட்சி வேட்பாளராக சீதா லட்சுமி நிறுத்தப்பட்டுள்ளார். முன்னதாக இறுதி வேட்பாளர் பட்டியலில் 47 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் பத்மாவதி என்பவர் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவருக்கு கர்நாடகாவில் ஓட்டு இருப்பதை சுட்டிக்காட்டிய மற்ற போட்டியாளர்கள் வேட்புமனுவை ஏற்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். பின்னர் அப்பெண்ணின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு 46 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்பு என மாற்றி அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணீஷ் மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஓசூர் மாநகராட்சி கமிஷனர் ஸ்ரீகாந்த் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தேர்தல் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நேற்று இரவு பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் சென்னை தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றியவர். வேட்புமனு பரிசீலனை, வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதமாகிய குழப்பங்கள் எதிரொலியாக தேர்தல் அதிகாரி மணீஷ் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. வள்ளலார் பெருவழி வழக்கில் திமுக அரசுக்கு சம்மட்டியடி, அண்ணாமலை விளாசல். கடலூர் மாவட்டம் வடலூரில் 1872 வள்ளலார் ராமலிங்கம் சுவாமிகள் சத்திய ஞான சபையை நிறுவினார். அங்கு வள்ளலார் கருத்துக்களை பரப்ப வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அரசாணை வெளியிடப்பட்டு 99 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வளாகத்தில் அமைந்துள்ள பெருவெளியில் கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கின. அருட்பெருஞ்சோதியை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பெருவெளி இடத்தில் சர்வதேச ஆய்வு மையம் அமைக்க வள்ளலார் சன்மார்க்க அன்பர்களும் பெருவெளிக்கு இடம் கொடுத்த பார்வதிபுரம் மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாஜ, பாமக உட்பட அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தன. பாஜவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவைச் சேர்ந்த வினோத் ராகவேந்திரா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். பெருவெளியில் எந்த பணியும் மேற்கொள்ளக்கூடாது என ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இருப்பினும் தமிழக அரசு பெருவெளிக்கு அருகில் சர்வதேச ஆய்வு மையம் தொடர்பான மற்ற கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தொடங்கியது. அதை எதிர்த்து வினோத் ராகவேந்திரா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த கோர்ட் எந்த கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என தடை விதித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வள்ளல் பெருமானின் பக்தர்களுக்கு மிகுந்த ஆறுதலாக அமைந்திருப்பதாக பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மக்களின் வழிபாட்டு முறையை சிதைக்க முயன்ற திமுக அரசுக்கு சம்மட்டியடியாக இது அமைந்துள்ளது. திமுக அரசு பக்தர்களை மேலும் காயப்படுத்தாமல் வடலூர் சத்தியஞான சபை பெருவெளியில் சர்வதேச ஆய்வு மைய கட்டுமான பணிகள் மேற்கொள்வதை கைவிட வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். என் கை ஆபத்தான கை, வழக்கு போட்டா சீமான் அவுட், எச்சரிக்கும் ஆர்.எஸ். பாரதி. துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நெல்லை ஜோதிபுரம் திடலில் நடந்தது. அதில் பேசிய திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி,
நாம் தமிழர் என்ற பெயரை சட்டப்படி சீமான் பயன்படுத்தக்கூடாது. வழக்கு தொடர்ந்தால் சீமான் கட்சியே நடத்த முடியாது என்றார். அவன் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறது ஃப்ராட். சட்டப்படி பார்த்தால் அந்த பெயரை வைக்கக்கூடாது. இங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஒரு 67 கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார். அவர் என்ன செய்தார்? 1967 தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுகவினுடைய ஆதரவோடு போட்டியிட்டார். அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது. அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவரிடத்தில் அமர்த்தினார். கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் இதை பத்திரிகையாளர்கள் அவர்கள் கூர்ந்து இதை கேட்டு நாளைக்கு அவன் எங்கேயாவது சீமான் வந்தால் இந்த கேள்விக்கு பதில் தைரியமாக கேட்கணும். நாம் தமிழர் கட்சியை சீபா ஆதித்தனார் 1969 திமுகவில் இணைத்து விட்டார். கட்சி கலைக்கப்பட்டு விட்டது. நாம் தமிழர் கட்சியே கிடையாது. காரணம், அதை கலைச்சிட்டு ஆதித்தனார் திமுகவில் சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார். அதற்கு பின்னாடி இன்னைக்கு ஃபோர்ஜரியா அந்த கட்சி பேரை வைத்துக்கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க, உன் கட்சிக்கு பேரே இருக்காது. உன்னை பெரிய மனுஷன் ஆக்கணும். அதில் எல்லாரும் சொன்னது போல அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை. தாயகம் திரும்பிய 41 தமிழக மீனவர்கள். கடந்த ஆண்டு செப்டம்பர் 8 ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 35 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. அதேபோல் டிசம்பர் 8 தங்கச்சிமடம் மீனவர்கள் 6 பேரும் கைது செய்யப்பட்டனர். மத்திய மாநில அரசுகள் எடுத்த முயற்சியால் 41 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்கள் இன்று காலை விமானத்தில் சென்னை வந்தனர். பின்னர் அவரவர் ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெட்டி பேச்சு, வெறும் காப்பி பேஸ்ட். பழனிசாமியை சாடிய ஸ்டாலின். சிவகங்கையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். மிச்சமிருப்பது 116 தான் என்று ஸ்டாலின் சொன்னார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு ஒவ்வொரு மேடையிலும் நான் புள்ளி விபரத்தோடு சொல்லி வரேன். இதையெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல. என்ன செய்வது? அதனால அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதி எவ்வளவு? 505. நல்லா கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரபல பத்திரிகைகள் தன்னுடைய இணைய பக்கத்தில் அவரோட காப்பி அடிச்ச அறிக்கை போட்டாங்க. இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று. இப்போ வாய்சவடா விடக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது
அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழேயும் அதை நிறைவேற்றுற நாள், அதுக்கான அரசாணை எண், அதனால பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? முழுசா 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளின மக்கள் மறந்திருப்பான்னு நினைக்கிறாரு. புது புது கதைகளோடு வரார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். சென்னை முதல் கன்னியாகுமரி வர கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்களா, நிறைவேற்றினாங்களா? மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொன்னார, யாருக்காவது கொடுத்திருக்கிறாங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்களா, கொடுத்தாங்களா? தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்துடுச்சா? 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களே, எங்க இருக்கு? நான் இன்னும் கேட்கிறேன், 58 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாஸ்ன்னு சொன்னாங்களே, யாராவது அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்களே, எந்த இடத்திலாவது அந்த வசதி ஏற்படுத்தியிருக்காங்களா? இப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாழாக்கினவங்க, தமிழ்நாடு திகிலாகடிச்சுன்னு புது பொருளையை இப்ப கிளப்பிட்டு இருக்கிறாங்க. தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமட்டத்துக்கு அனுப்பினவங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்கிறாங்க. உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு? அதிமுக நலத்திட்ட விழாவில் நெரிசல், உள்ளே சிக்கி உயிரை விட்ட நபர். புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரி அதிமுக சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் நடந்தது. மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தலைமைக் கழக பேச்சாளர் கடலூர் அன்பழகன், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேசினர். பின்னர் 1000 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தனர். அவர்கள் ஒரு சிலருக்கு வழங்கிவிட்டு மேடையை விட்டு இறங்கியதும் நலத்திட்ட உதவியை வாங்க மக்கள் முண்டியடித்தனர். ஒரே நேரத்தில் அனைவரும் மேடை அருகே திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த 65 வயது ஐயனார் நெரிசலில் சிக்கிக் கொண்டார். அவர் மது போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் நெரிசலில் இருந்து விடுபட முடியாமல் ஐயனார் மயங்கினார். அங்கிருந்த சிலர் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தும் மயக்கம் தெளியாததால் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் ஐயனார் ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். புதுச்சேரி அதிமுகவினர் நடத்திய பொதுக்கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி ஒருவர் இறந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர். ஈவேரா குறித்த சர்ச்சை பேச்சு, சீமான் வீடு முற்றுகை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் ஈவேரா குறித்த சர்ச்சை பேச்சுகளை கண்டிக்கும் விதமாக இன்று அவரது வீட்டை முற்றுகையிடப் போவதாக ஈவேரா ஆதரவாளர்கள் அறிவித்திருந்தனர். இதுகுறித்த போஸ்டர்கள் சென்னை முழுவதும் சீமானின் வீட்டு முன்பும் ஒட்டப்பட்டிருந்தது. முற்றுகையிடுபவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் சீமானின் வீட்டு முன்பு நேற்று இரவு முதலே குவிய துவங்கினர். சீமானின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. இந்நிலையில் அறிவித்தபடி ஈவேரா ஆதரவாளர்கள் சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். போலீசார் அமைத்த தடுப்புகளை மீறி செல்ல முயன்றனர்.
சீமான் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் உருவ பொம்மையை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர்.